ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிவகங்கையில் நம்ம பார்த்த அந்த போலீஸோட அராஜகத்தோட வெளிப்பாடு இதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸோட அதிகாரம், இந்த அதிகார போதை. நம்ம யாரை வேணாலும் கை நீட்டலாம், கை நீட்டினா அவங்க யாரும் நம்மளை திருப்பி கை நீட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய இஷ்டத்துக்கு செய்யக்கூடிய அந்த செயல்பாடு இருந்தது. நம்ம விசாரணைக்காகவோ இல்லை எதுக்காகவோ சாமானியன மக்களை நம்ம அச்சுறுத்தி பயமுறுத்தி கை நீட்டி அடித்தாலும் கூட யாரும் நம்ம மேலே கை வைக்க முடியாது. அப்படி கை வச்சாலுமே போலீஸ் மேலேயே கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து அவங்கள தாக்குறாங்க. ஏன்னா போலீஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த பயமோ மரியாதையோ போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே அவங்க ஜாக்கிரதையாக இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க ஸ்டாலின் அப்பா. இந்த மாதிரி போலீஸ் சாமானியனை அடிக்கிறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா திருப்பி, அதாவது எந்தவித ரீசனும் இல்லாமல் வெறும் அச்சுறுத்தலுக்காக மட்டுமே கை நீட்டுறாங்க அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க மேலே திரும்பவும் போலீஸ் அடிச்சதுக்கு திருப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அதாவது நான் சொல்கிறது எந்தவித ரீசனுமே இல்லாமல் வெறுமனே சும்மாவே ஒரு அராஜகத்துக்காகவோ இல்லை அடிப்படையும் வைக்கிறதுக்காகவோ போலீஸ் அப்படின்ற அந்த ஒரு திமிருக்காகவோ எல்லா போலீஸையும் சொல்லலை, நேர்மையான மக்கள் மீது அன்புள்ள போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வேலையை சரியாக செய்யக்கூடிய போலீஸ் நிறையா இருக்காங்க. அவங்கள நான் சொல்ல வரல. எந்தவித காரணமும் இல்லாமல் பொதுமக்களை அச்சுறுத்தி அடிபணிய வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரி செய்யக்கூடிய போலீஸ்களை சாமானியன் எந்தவித ரீசன் இல்லாமலும் அடிக்கப்படுறான் அப்படின்னா திருப்பி கை நீட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ஸ்டாலின் அப்பா கொண்டு வர்றீங்க அப்படின்னா அது ரொம்பவே வரவேற்புக்குள்ளானதாக இருக்கும். அந்த போலீஸ்காரவங்க கை நீட்டுறதுக்கு பயப்படுவாங்க. ஏதாவது காரணம் இருந்தால் மட்டுமே பொதுமக்களையோ இல்லை அக்யூஸ்டையோ அடிக்கலாம் அப்படின்றதுல எந்தவித தவறும் இல்லை. அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். தவறே இல்லாமல் நாங்கள் அடி வாங்குறதுக்கு நாங்கள் என்ன ஆடு மாடுகளா? சொல்லுங்கள் சிஎம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் சொன்ன இந்த விஷயம் உங்கள் மனசுலையும் சரின்னு பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.